அவருடைய தோழர்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, துஆக்கள் மக்பூலியத்தாக ஜும்மாவுடைய நேரத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை அங்கீகரித்து நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. முஹர்ரம் மாதத்துடைய நடுப்பகுதியிலே இருக்கிறோம். பொதுவாக இந்த முஹர்ரம் மாதத்துடைய முதல் பத்திலே அதிகமாக ஹிஜ்ரி வருடப்பிறப்பை பற்றி அதிகமாக சொல்லப்படுவது உண்டு. அதே போல இந்த முஹர்ரம் மாதத்துடைய நடுப்பகுதியிலே ஒரு 10 இருந்து 20 வரை உள்ள இந்த முஹர்ரமுடைய பிறையிலே அஹ்ல பைத்துகள் என்று சொல்லப்படுகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை பற்றி அதிகம் பேசப்படுவது வழக்கம். அந்த வகையிலே குர்ஆன் ஹதீஸிலேயும் வரலாற்று நிகழ்வுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களை பற்றிய விஷயங்களை இந்த நேரத்தில் நாம் கேட்கவும் அதை சொல்லவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி குர்ஆனில் ஒரு வார்த்தை பேசுகிறான். குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபியே, நீங்கள் மூமின்களுக்கு சொல்லுங்கள், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் கொண்டு வந்திருக்கிற இந்த சேவைக்காக, இந்த தீனுடைய பணிக்காக உங்களிடம் எந்த விதமான கூலியையும் நான் கேட்கவில்லை. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் குடும்பத்தினர்களை நீங்கள் பிரியப்பட வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர்களை நேசிக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்கள்ல யாரோ அவங்கள நாம் மூமின்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே வலியுறுத்துகிறார். குர்ஆன்ல மூமின்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார், வலிமார்கள் பற்றி பேசுகிறார், சஹாபாக்கள் குறித்து பேசுகிறார். ஆனால் நபியுடைய குடும்பத்தினரை பார்த்து அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிஸா. நபியுடைய குடும்பத்து பெண்கள் லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிஸா, அவர்கள் மற்றவர்களை போன்றவர்கள் அல்ல என்று அல்லாஹ் பேசுகிறார். மற்ற சாதாரண மூமின்களை போன்று அல்ல, அவர்களுக்கு தனி சிறப்பு உண்டு, தனித்துவம் உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். நபியுடைய குடும்பத்தினர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு நாம ஹதீஸ்கள்ல தேடி பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க ஹதீஸ்ல, நான் உங்களிடம் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன், அந்த 2ஐயும் நீங்கள் பேணுதலோடு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவருடைய விஷயத்துல கவனத்தோடு இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்று, நீங்கள் ஓதுகிற குர்ஆன், அந்த குர்ஆனை உங்களிடம் விட்டு போகிறேன். அடுத்து 2வது சொன்னாங்க, வஇத்ரதி அஹ்லு பைத்தி, என் குடும்பத்தினர்கள், அந்த குடும்பத்தினர்களை நான் உங்களிடம் விட்டு போகிறேன், அவர்களிடத்திலே நீங்கள் மிகுந்த பேணுதலோடு நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கடுமையான குளிருடைய நேரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய போர்வையை, ரொம்ப அகலமான ஒரு நீளமான போர்வையை போத்தி தன்னுடைய விரிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்தாங்க. ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அன்னாருடைய பேரர், மூத்த பேரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த பேரர் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா. ஹஸன் ரலியல்லாஹு பத்தி ஹதீஸ்ல வரலாற்று ஆய்வு எழுதுறாங்க, உச்சந்தலையிலிருந்து கழுத்து வரையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருப்பாங்க ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா. உச்சந்தலையிலிருந்து கழுத்து வரையிலையும் நபியுடைய கண்ணு, நபியுடைய மூக்கு, நபியுடைய உதடு, இது எல்லாமே அப்படி யார் மாதிரி இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருக்கும் ஹஸரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா. அவர் ஓடி ஒடிந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குளிருடைய நேரத்துல அந்த போர்வைக்குள்ள அப்படியே தன்னுடைய பேரரை அணைச்சாங்க. பின்னாடியே ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஓடி வந்தார்கள்.
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருப்பாங்கன்னா, அதையும் முஹத்திஸ்கள் எழுதுறாங்க, நெஞ்சு பகுதியில இருந்து உள்ளங்கால் வரை பெருமானாருடைய அங்க அவயம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்பாங்க ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நபியுடைய கை மாதிரி, நபியுடைய பாதம் மாதிரி, நபியுடைய கால் நகங்கள் போல, நபியுடைய அந்த அசைவுகள் போல பார்க்கிறதுக்கு ஒரு பேரர் முன்னாடி இன்னொரு பேரர் பின்னாடி பெருமானாரை அப்படியே ரெண்டு பேரும் குறித்து வைத்திருப்பார்கள். ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்த உடனே அந்த பேரரையும் போர்வைக்குள்ளே இழுத்து அணைக்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து மூன்றாவதாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய பிதுரத்தும் மின்னி, பெருமானாருடைய சதை துண்டு, ஈரைக்குலை துண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அங்கிருந்து வராங்க. குருவுல நடிக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் அருமை மகளே நீ வாமா அப்படின்னு அந்த போர்வைக்குள்ள என்ன செஞ்சாங்க, அந்த கடுமையான குளிர் நேரத்துல தன்னுடைய அன்பு மகளை பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வை அப்படியே லேசா போட்டாங்க. அடுத்து நாலாவதாக பெருமானாருடைய மருமகனார் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர் அங்கிருந்து வர்றாரு குளிர்ல நடிக்கிட்ட. அலி ரலியல்லாஹு அன்ஹு வேற யாரும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடவே சிறு வயதிலிருந்து பிறந்ததிலிருந்து பெருமானாரோட இருந்தவங்க தான். நான் பிறந்ததிலிருந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிறந்த சிறு பிராயத்திலே இருந்தே வளர்த்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப இளம் வயது வரை திருமணம் முடித்து கொடுக்கிற வரை தங்களோடையே வைத்திருந்து எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொடுத்தவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மருமகனார் தான், ஆனா இன்னொரு வகையில பார்த்தா மாமனாருக்கு வரப்ப எல்லாமே செஞ்சவங்க நபி அவங்க. அப்பதான் நாலாவது அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, என் அருமை மருமகனாரே நீங்களும் குளிர்ச்சுன்னா என்ன செய்ய போர்வைக்குள்ள வாங்க அப்படின்னு உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அந்த போர்வையை லேசா எடுத்து மேல போத்திக்கிட்டாங்க. இப்ப 4 பேர் இருந்தப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர்கள் தான் என்னுடைய குடும்பத்தினர்கள், இவங்க தான் என் குடும்பத்தினர்கள், என் பேர பிள்ளைங்க, என் அன்பு மகளா, என் மருமகனா, இவங்க தான் என் குடும்பத்தினர்கள். இந்த குடும்பத்தினுடைய விஷயத்திலே நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் வரலாறு அப்படியே மாறி போகுது. எந்த குடும்பத்தை பேணி பாதுகாத்து அவரிடத்திலே முறையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அந்த 2 பேரர்களையே இதே உம்மத்தை சார்ந்த வரலாற்றின் பின்பக்கங்களில் வருகிற சில பதவிகளில் இருந்த சில முஸ்லிம்கள் கொன்றார்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மை வரலாறு. யஸீது போன்று ஹஸன் ஹுசைன் அவங்க கொல்லப்படுவதற்கு பெரிய காரணமாக இருந்தவர்கள். ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவங்க விஷம் வச்சு கொல்லப்பட்டாங்க, சிறிது சிறிது விஷம் வைத்து. ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரே நாளாக கொல்லப்பட்டாங்க கர்பலாவுடைய அந்த நிகழ்வில். அப்ப எந்த குடும்பத்தினர்களை பாதுகாக்க சொல்லி பெருமானார் பரிந்து ஹதீஸ்களில் சொன்னார்களோ அந்த குடும்பத்தினர்களை கொலை செய்த மாபாதக செயலை இந்த உம்மத்திலே இருந்தவர்கள் அரங்கேற்றினார்கள் என்பதை வரலாறை படிக்கிற போது நாம் புரிந்து கொள்ளலாம். நபியுடைய குடும்பத்தினர்கள் அவங்க விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருக்கணும், அவங்க மேல நேசம் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டும் என்றால் நீங்கள் என்னை நேசியுங்கள், என் பிரியம் வேண்டும் என்றால் என்னுடைய குடும்பத்தினர்களை நேசியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய பிரியம் வேணும்னா அந்த நபியை நேசிச்சாகணும், நபியுடைய பிரியம் வேணும்னா நபியுடைய குடும்பத்தினர்களை நேசிச்சாகணும். இப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த காலத்துல ஒரு 1500 வருஷம் ஆச்சு வரலாறு தாண்டி இப்ப நாம கேள்வி கேட்போம், நபியுடைய குடும்பத்தினர்களை நேசிக்கிறதுனால என்னங்க இருக்குது, நபியுடைய குடும்பத்தினர்களை பிரியப்படுறதுனால என்ன இருக்குது, இன்னைக்கு அதனால ஏதாவது பிரயோஜனம் வரப்போகுதா? இல்ல, எதுவுமே இல்லையே என்று நாம் இன்றைக்கு இருக்கிற நம் யோசனைக்கு தகுந்தாற் போல் கேள்வி கேட்கிற நாம் இன்றைக்கு பேசுவோம். ஆனால் வரலாற்று ஆய்வாளர் சொல்றாங்க, இது ஒரு மணி கோர்வையை கோர்த்து வைத்தது போன்ற ஒரு சாதன அமைப்பு. அல்லாஹ்வை நேசிக்கிறது, ரசூலை நேசிக்கிறது, ரசூலுக்கு அடுத்ததாக நபியுடைய குடும்பத்தினர்களை நேசிக்கிறது, சஹாபாக்களை நேசிக்கிறது, நல்லவங்களை நேசிக்கிறது, இது எல்லாம் ஒரு தொடர்பு. இதுல எந்த தொடர்பு அழிந்து போனாலும் அடுத்த மணியும் அதுக்கு பின்னாலே விழுந்து போகும். ஒரு மணியிலே ஒரு கயிற்று நூலிலே கோர்க்கப்பட்டிருக்கிற மணிகள் அந்த மணியை அறுந்து விழுந்து
விழுந்தால் எப்படி அடுத்தடுத்து மணிகள் கீழே விழுகுமோ அதுபோல இது ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிற அமைப்பு. அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அந்த ரசூலை நேசிக்கிறார். ரசூலை நேசிப்பதாக இருந்தால் அவருடைய குடும்பத்தை கட்டாயம் நேசித்தாக வேண்டும். இது ஒரு அமைப்பு. அல்லாஹ் அப்படிதான் கொடுத்திருக்கிறான். இதுல எதையுமே நான் இடையில ஒண்ணு எனக்கு வேணாம் ஒண்ணு வேணும்னு நாம முடிவு பண்ணோம்னா என்ன செய்யும்? அந்த ஈமானுடைய ஒரு பெரிய தாத்பரியத்தை, ஒரு ஈமானுடைய மிகப்பெரிய பங்கை நாம் இழக்கிறோம் என்று அர்த்தம். செல்லாரேசனுடைய குடும்பத்தினர்கள் சர்வசாதாரணமா சொல்லிடலாம். ஆனா அவங்களுடைய வரலாறு என்பது கிட்டத்தட்ட மலக்குமார்களோடு இணைந்தது, அரிஷோடு இணைந்தது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த குடும்பத்தினரோடு எப்போதும் தொடர்பிலேயே இருந்தார். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நோன்பு வச்சிருப்பாங்க. முதல் நாள் நோன்பு துறக்கிறதுக்கு ரொட்டி தயார், கறி குருமா தயார், நோன்பு திறக்கிறதுக்கு அமர்ந்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட தான் இருக்கிறாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாலே ஒரு மிகப்பெரிய மிஸ்கின், ஒரு பெரிய ஏழை வாசல்ல நிற்கிறார். அவர் சொன்னாரு, இந்த வீட்டுல இருக்கிறவங்களே நாங்க சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சு, ஏதாவது கொடுங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாருடைய வாரிசு அல்லவா, பெருமானாருடைய சதை துண்டல்லவா, அது எப்படி இருக்கும்? இருந்த நோன்பு திறக்கிறதுக்கு இருந்த அந்த எல்லா உணவையும் கொண்டு போய் அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்து 2வது நாள் நோன்பு தொடர்ந்து 2வது நாளும் நோன்பு திறக்கிறதுக்கு அமர்ந்திருக்கிற போது வீட்டில் இருந்த ரொட்டி உணவுகள்லாம் இருக்கு, எடுத்து வச்சு அமர்ந்திருக்காங்க. அல்லாஹ் பாருங்க சோதிக்கிறான். 2வது நாளும் ஒருத்தர் வழிபோக்கர் நிற்கிறார் வாசல்ல. பல நாள் சாப்பிடல, ஏதாவது கொடுங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் நோன்பு திறக்கப்படாமலேயே 2வது நோன்பு முடிகிற போதும் அந்த உணவை அப்படியே அள்ளி கொடுத்தாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் இருந்தோம்னா நம்ம வீட்டு பெண்களுக்கெல்லாம் முதல் நாள் நோன்பு திறக்கிறப்ப வாசல்ல போய் நின்றாங்கன்னு வைங்கள, மிஸ்கின போயிட்டு வாப்பா, அடுத்த வீட்டை பாரு, நாங்க முக்கியமான வேலையில இருக்கோம் அப்படிதானே சொல்லுவாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2வது நாளும் அந்த உணவை அப்படியே அள்ளி கொடுத்தார்கள். இப்ப 3வது நாள் நோன்பு நடக்குது. 3வது நாள் ஆச்சு. அந்த 3 நோன்பு முடிஞ்சு அன்னைக்கு மறுநாள் நோன்பு திறக்கிறதுக்கு கொஞ்சம் அசருடைய நேரம். நம்ம எல்லாம் நோன்பு திறக்கிறதுக்கு அசராயிட்டு என்ன செய்வோம்? வடக்கடை எங்க இருக்குன்னு தேடி பார்ப்போம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க தன் அருமை கணவரிடத்துல சொன்னாங்க, வீட்டுல இருந்து ஒரு உயர்ந்த ரக துணியை எடுத்துட்டு வந்து, சேலை, ஒரு நல்ல ரகமுள்ள சேலை, அதை எடுத்துட்டு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட சொன்னாங்க, என் அருமை கணவரே, இதை எடுத்துட்டு போங்க, இதை வித்து இதை ஏதாவது வருமானத்துல என்ன செய்யுங்க, ஏதாவது உணவுப் பொருள் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு வீட்டுல எதுவுமே இல்லை, நீங்க வாங்கிட்டு வந்தாதான் சாப்பிடுவாங்க. நோன்பு திறக்கணும், 3வது நோன்பு திறக்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த துணியை எடுத்துக்கிட்டு போனாங்க. ஹதீஸ்ல இருக்குது, 6 திருகங்களுக்கு விற்றார்கள். 6 திருகங்களுக்கு வித்துட்டு இங்க திரும்பி பார்த்தா அங்க 7-8 மிஸ்கின்கள் வரிசையில் நிற்கிறாங்க. நபியுடைய மகளாரு 2 நாள் அள்ளி கொடுத்துட்டா, நபியுடைய மருமகனாரு 3வது நாள் அள்ளி கொடுக்குறாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம மருமகனாரு மகளை பட்டினி போட்டாங்க என்ன சொல்லுவோம்? அடுத்த நாளே ஜமாத்துல போய் புகார் கொடுப்போம். மருமகங்களை சரியில்லைங்க, ஒரு மகளை பட்டினி போட்டே கொடுறாரு, இதுக்கு ஒரு முடிவு நீங்க சொல்லாட்டி சரியா வராது, எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போய் போகணும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையில இருந்த 6 திருகங்களையும், யாருக்கு? மனைவிக்கு உணவு வாங்கிட்டு போன நோன்பு திறக்கிறதுக்கு, அந்த 6 திருகங்களையும் அப்படியே எடுத்து அந்த ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தார். வெறும் கையோடு நடக்க ஆரம்பிச்சாரு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா 3 நாள் அந்த குடும்பத்தை அல்லாஹ் சோதிக்கிறான். மக்ரிபுடைய நேரத்துக்கு அசருக்கு முன்னால நடக்குது. அலி ரலியல்லாஹு தஆலா அந்த 6 திருகத்தை கொடுத்துட்டு 8 வச்சு நடந்தா, அங்க இருந்து ஒருத்தர் பெரிய ஒட்டகத்தை பிடிச்சிட்டு ஒருத்தர் வர்றாரு. யாருன்னே தெரியல, அவர் மதீனா வாசி மாதிரி தெரியல, வர்றாரு ஒட்டகத்தை பிடிச்சிட்டு. வந்தவர் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து கூப்பிட்டாரு, அலி அவங்களே, இந்த ஒட்டகத்தை வித்து கொடுங்க, இந்த ஒட்டகத்தை வித்து கொடுங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என் கையிலும் இல்லைங்க, ஏதாவது அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து வாங்கினது கூட என் கையிலும் இல்லை. நீங்க ஒட்டகத்தை கொடுத்தா வெறும் ஒட்டகத்தை நான் எப்படி வாங்கிட்டு போய் எப்படி விற்கிறது? உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்ல. அவர் சொன்னாரு, ஒண்ணும் இல்லை, நீங்க வித்து காசு கொடுங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்டு ஒரு 10-11 இடத்துல நடந்திருப்பாரு. அங்க பார்த்தா இன்னொருத்தர் வழியில, ஒட்டகம் எவ்வளவுங்க?
எது விற்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஒட்டகம் விற்கிறதுக்கு தான், ஏதாவது விலைக்கு எடுத்துக்கங்க. அவர் கேட்டாரு, இந்த ஒட்டகத்தை என்ன செய்யுங்க, 160 திர்ஹத்திற்கு வாங்கிக் கொள்கிறேன். ஒட்டகத்தை 160 திர்ஹத்துக்கு வாங்கிக்கிறேன், கொடுக்குறீங்களா? அலி ரலியல்லாஹு தஆலா சரிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாங்க. 160 திர்ஹத்தை வாங்கினாங்க. வாங்கிட்டு திரும்பி பார்த்தா இங்க ஒட்டகம் கொடுத்தவர் வந்து நிற்கிறாரு. நான் கொடுத்ததுல ஒட்டகம், அதுக்குள்ளதை கொடுங்க. அலி ரலியல்லாஹு தஆலா 160 திர்ஹத்தை காமிச்ச உடனே அவர் 100 எடுத்துக்கிட்டு 60 நீங்களே வச்சுக்கோங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அந்த 60 திர்ஹத்துல வீட்டுக்கு உணவு, ஆடை எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டில் அமர்ந்திருக்காங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மாமனார்கிட்ட நடந்த கதையெல்லாம் சொன்னார் மருமகளை. இன்னைக்கெல்லாம் நம்ம மருமகளை எதுவுமே வெளியே சொல்லவே மாட்டாங்க, சொல்லாமலேயே செஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. தங்களுடைய மாமனாரிடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் இந்த மாதிரி போனேன், 6 திர்ஹத்துக்கு வித்தேன், 6 சரக்கா கொடுத்தேன். திரும்பி பார்த்தா ஒருத்தர் ஒட்டகம் கொடுத்தாரு, அது ஒருத்தர் விலைக்கு வாங்கினாரு. அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒட்டகம் வாங்கியது வேறு யாரும் அல்ல, நீங்கள் ஒட்டகம் வாங்கியது வேறு யாரும் அல்ல, அல்லாஹ்வுடைய அரிசிலே இருந்து புறப்பட்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நீங்க யாருக்கு ஒட்டகம் வந்தீங்களா, அவரும் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. அவர் யாருங்களா, அவரும் பின்னாலேயே கிளம்பி வந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். நீங்க ஒட்டகம் வாங்கினது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்ட, வித்தது மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துட்ட. நீங்க கொடுத்த 6 திர்ஹத்திற்கு அல்லாஹ் 60ஆக உங்களுக்கு திருப்பி தந்திருக்கா. இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கங்கன்னு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்போதும் மலக்குமார்களுடைய தொடர்பிலேயே இருக்கிற குடும்பம் அகல பைத்துகள் நபியுடைய குடும்பம். அந்த நபியுடைய குடும்பத்தை நேசிக்கணும், ஹஸனார் ஹுசைனை நேசிக்கணும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசிக்கணும், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நேசிக்கணும், நபியுடைய மனைவிமார்களை நேசிக்கணும், அவர்கள் மீது அளவில்லாத பிரியத்தை உள்ளத்துல வைக்கணும். அப்படி வச்சா அது ஈமானுடைய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தோழர்களோடு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 3 பேர் அடங்கி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் கூட வர்றீங்களா? என் மகள் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போகணும். அலி வந்து கொஞ்சம் உடம்பு சரிவு இல்லாம இருக்கிறாரு, அவர் போய் நலம் விசாரிக்கணும், வர்றீங்களான்னு கேட்டாங்க. 3 தோழர்கள் சொன்னாங்க, போகலாம். புறப்பட்டு வந்தாங்க. தூரத்துல வாசல் படியில இருந்து பார்க்கிறப்பவே அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவங்களோட சேர்ந்து 3 தோழர்களும் இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எல்லாம் பெரியவங்க எல்லாம் வர்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும், ஏதாவது வீட்டுல இருக்கா? ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒண்ணுமே வீட்டுல இல்ல, கொஞ்சம் தேன் மட்டும் வீட்டுல இருக்கு, அந்த தேன் தான், வேற எதுவுமே இல்லை வீட்டுல. பெரும்பாலும் நபியுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கை தான், நோம்பு தான், சாப்பாடுலாம் இருக்காது, 3 நாள் 4 நாள் வரைக்கும் பட்டினியால இருப்பாங்க. நபியுடைய வாழ்க்கையும் அதான், நபியுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையும் அதான். அவங்க கேட்டிருந்தா பெரும் பெரும் செல்வங்களை எல்லாம் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அழகான கிண்ணத்தில் அந்த தேனை ஊத்தி அதை எடுத்துட்டு வாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நல்ல வசீகரமான கிதாபுகள் எழுதுறாங்க, ஹதீஸ் கிதாபுகள். ரொம்ப பார்ப்பதற்கு அழகான கிண்ணம். அந்த கிண்ணத்துல அந்த தேனை ஊத்தி நிரப்பி அந்த கிண்ணத்தை கொண்டு வந்து முன்னால வச்சாங்க. அதுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வீட்டுல உள்ள நுழைஞ்சிட்டாங்க. நுழைந்து எல்லோரும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுற்றி அமர்கிறார்கள். எப்பவுமே நபியுடைய அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பரக்கத்து, அல்லாஹ் எப்பவுமே மலக்குமார்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த கிண்ணத்தை வச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேன் கிண்ணத்தை உத்து பார்க்கறாங்க. அது லேசா ஒரு முடி ஒன்று கிடக்குது, லேசா ஒரே ஒரு முடி ஒன்று கிடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேச்ச என்ன செஞ்சாங்க, அப்படியே கவனத்தை செலுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம வீடுகள் எல்லாம் உணவுல முடி இருந்துச்சுன்னு, அன்னைக்கு சண்டை உறுதி, அன்னைக்கு கலவை உறுதி, கண்டிப்பா ஒரு சண்டை இருக்கும். ஆனா சண்டை போடுறது கொஞ்சம் தெளிவா சண்டை போடணும். முடி பெருசா இருந்தா சண்டை போட்டுறணும் தைரியமா, முடி சின்னதா இருந்தா நம்ம முடி கூட விழுந்திருக்கு, கொஞ்சம் அமைதியா என்ன செய்யணும், அதை எடுத்து போட்டு சாப்பிடறதுக்கு தயாரா இருந்தான். எல்லா சூழ்நிலையும் என்ன செய்யணும், குடும்பங்களை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும். முடி என்ன சில நேரங்களில் மாட்டிக்குவோம்,
சின்ன முடியா இருக்கும், பதில் அங்க இருந்து ஒரு குடும்பத்துல இருந்து உங்க முடி தாங்க விழுந்திருக்கு, நீங்க தான் முடிய விட்டீங்க. பதில் அங்க இருந்து வர குடும்பங்கள்ல நிறைய நேரங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அன்பு தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து கேட்டாங்க, அபூபக்கரே, இந்த தேன் கிண்ணத்தை பாத்தீங்களா? இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த தேன் கிண்ணத்தை பார்க்கிற போது எனக்கு ஈமான் ஞாபகத்திற்கு வருகிறது. நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, எப்படி? அபூபக்கர் அவங்க சொன்னாங்க, இந்த தேன் கிண்ணம் அழகான தேன் கிண்ணம் போன்றது ஈமான். அந்த ஈமானால் ஏற்படுகிற இபாதத்துகள் தான் அதில் இருக்கிற அழகான சுவையான தேன். ஆனால் அதில் இருக்கிற அந்த முடி இருக்கிறது, மௌத்து நேரத்தில் ஈமானோடு வர்ணிப்பதற்கு அந்த முடி சமம். அந்த நேரத்தில் மௌத்துடைய நேரத்தில் களிமா இல்லை என்று சொன்னால் அந்த முடியை போன்ற கடினமான அவருடைய முடிவு இருக்கும் அப்படின்னு அபூபக்கர் அவங்க சொன்னாங்க. அடுத்து நபிஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கு என்ன தோணுது? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த அழகான கிண்ணம் அழகான ஆட்சி அதிகாரத்தை சுட்டி காட்டுகிறது. அதில் இருக்கிற தேன் அந்த அதிகாரத்தால் வருகிற பதவிகளால் ஏற்படுகிற அந்த இன்பங்களை சுட்டி காட்டுகிறது. அந்த முடி, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த முடி என்பது நாளை மறுமையிலே அல்லாஹ் கேள்வி கேட்கிற போது அது மிக கடினமாக இருக்கும் என்பதை அந்த முடி சுட்டி காட்டுகிறது. ஏன்னா பதவிகளால பொறுப்புகளால நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான்னு சொன்னாங்க. இப்ப அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அந்த அழகான கிண்ணம் என்பது அழகான கல்வியை போன்று இல்மை போன்று எனக்கு தெரிகிறது. அதில் இருக்கிற தேன் மார்க்க கல்வியை போன்று தீனுடைய இல்மை போன்று எனக்கு தெரிகிறது. அதுல இருக்கிற முடி இருக்குது, நாம் கற்றதின்படி செயல்படுவதை போன்று கடினமானது என்று அதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த அழகான கிண்ணம் என்பது விருந்தினர்களை போன்ற அழகானது என்று சுட்டி காட்டுகிறது. அந்த விருந்தினர்களை கவனிப்பதை போன்று அந்த தேன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த ரோமம் என்பது விருந்தினர்களை முழுவதுமாகவே நாம் அவர்களை பராமரிக்க முடியாது, ஏதாவது குறைகள் ஏற்படும் என்பதை அந்த ரோமம் சுட்டி காட்டுகிறது அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமாட்ட கேட்டாங்க, நீங்க என்னமா நினைக்கிற? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அருகாமையிலே கதவுக்கு அருகாமையில இருந்து சொன்னாங்க, அந்த அழகான கிண்ணம் என்பது வெட்கப்படக்கூடிய பெண்ணுக்கு ஒப்பானது. அதில் இருக்கிற தேன் ஒழுக்கம் நிறைந்த பெண்ணுடைய இன்பமான வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, அதில் இருக்கிற ரோமம் ஒரு பெண் தன் சுய கட்டுப்பாடுகளோடு வாழ்வது மிக கடினமானது என்பதை அந்த ரோமம் சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெண் அழகானவள் தான், அவருடைய வாழ்க்கை அழகானது தான், ஆனால் சுய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்தால்தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்பது அதை முடிவு பெறுமே தவிர அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஹஸரத் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெருமானாருடைய உதடுகள் எவ்வளவு பொன்னான உதடுகள். நபி அவங்க சொன்னாங்க, இந்த அழகான கிண்ணம் உருவம் இல்லாத அல்லாஹ் ரப்பு ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அழகை அப்படியே வசீகரித்து காட்டுகிறது. அல்லாஹ்வை யார் தொடர்பு கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் என்பதை அந்த தேன் சுட்டி காட்டுகிறது. அந்த ரோமம் என்பது அல்லாஹ்வை கடைசி வரையிலே பற்றி பிடித்து அதில் ஒழுங்காக இருக்கிறோமா என்பதை அந்த ரோமம் சுட்டி காட்டுகிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய கருத்து என்ன? நபி அவங்க கேட்டவுடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இந்த அழகான கிண்ணம் என்பது ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே போவதை சுட்டி காட்டுகிறது. அதில் இருக்கிற தேன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போனால் கிடைக்கிற அந்த நன்மையான காரியங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல அதில் இருக்கிற ரோமம் என்பது அது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை சுட்டி காட்டுகிறது. நாளைக்கு ஹதீஸ்ல வருதுங்கல்ல, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் ரோமத்தை விட மிக கூர்மையாக இருக்கும், கத்தியுடைய முகனை விட கூர்மையா இருக்கும். அதில் நடந்து போறவங்க யார் போவாங்க? சாரியங்கள் சாதாரண நடந்து போவாங்க. பாவிகள் என்ன செய்ய முடியாது, நடக்கவே முடியாது, அதுல சரிக்கிட்டே போவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இதுல சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே சீராக நடப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சொன்னானா,
இந்த அழகான கிண்ணம் என்பது சுவனத்தை போன்று உள்ளது. அந்த கிண்ணத்தில் இருக்கிற தேன் என்பது சுவனத்துடைய இன்பங்களை சுட்டி காட்டுகிறது. அந்த கிண்ணத்திலே இருக்கிற அந்த ரோமம், தேனில் இருக்கிற ரோமம் என்பது அந்த சுவனத்தை அடைவதற்காக கடைசி வரை அதில் சிரமத்தோடு பயணிப்பதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நபியுடைய குடும்பம் என்பது இந்த நீண்ட வரலாறு நான் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு நேரமும் மலக்குமார்களோடு, அரிஷோடு, ரப்போடு தொடர்பில் இருந்த குடும்பம் அந்த குடும்பம். அந்த குடும்பத்தை நேசிக்கணும், அந்த குடும்பத்தை பிரியப்படணும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா மௌத் வரையிலும் நபியுடைய குடும்பத்தினரை நேசிக்கிற பாக்கியவான்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரும் வாய்க்கல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.